பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. நீ மறக்கவும் கூடாது, நீ எச்சரிக்கையா இருக்கணும். என் சாமர்த்தியம், என் கைபலன், என்னுடைய ஐஸ்வர்யம் நான் சம்பாதித்தேன்னு சொல்லாத. அப்படி சொல்லாம 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் தேவனாய கர்த்தரை மட்டும் நீ நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருப்பது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு, எதை கேட்டு? என் வாழ்க்கையில கர்த்தர் செஞ்ச நன்மைகள்